நான் அடைந்த ஞானம். ஒரு ஞானி தன் அன்றாட வேலைகளில் ஈடுபட்டிருந்தார். அவரைக் கண்ட ஒருவர், நீங்கள் ஞானம் பெற்றவர் அல்லவா? அப்படியிருந்தால் ஏன் இன்னும் சாதாரண வேலைகளை செய்கிறீர்கள் என்று கேட்டார். ஞானி புன்னகைத்து, முன்பும் இப்பொழுதும் நான் செய்யும் வேலைகளுக்கு இடையே மடுவும் மலையும் உள்ள வித்தியாசம் இருக்கிறது என்றார். முன்பு சாப்பிடும்போது என் மனம் வேறு எங்கோ ஓடும். உணவை சுவைக்காமல் கவலைகளிலும் எண்ணங்களிலும் முழுகி சாப்பிடுவேன். அப்போது உணவே எனக்கு நச்சாக மாறும். ஆனால் இப்போது உணவை தயாரித்தவர்களுக்கும் எனக்கு உணவளித்த கடவுள்களுக்கும் நன்றி சொல்லி ஒவ்வொரு கவளத்தையும் ரசித்து சாப்பிடுவேன். அந்த நேரத்தில் உணவின் சுவையை மட்டும் கவனிக்கிறேன். இதனால் அது எனக்கு அமிர்தமாக மாறுகிறது. அதுபோல வேலை செய்யும் நேரத்தில் வேலை மட்டுமே, தூங்கும் நேரத்தில் தூக்கம் மட்டுமே எனக்கு முக்கியம். எல்லா வேலைகளையும் ஒரே நேரத்தில் செய்ய முயற்சி செய்யாமல் ஒவ்வொரு செயல்களுக்கும் தனித்தனி நேரம் ஒதுக்குகிறேன். இதனால் ஒவ்வொரு செயலையும் சிறப்பாகவும் திறமையாகவும் செய்ய முடிகிறது. எல்லாவற்றையும் போட்டு குழப்பிக் கொள்வதில்லை. அந்த நேரத்தில் அந்தந்த செயலை மட்டுமே தவமாக செய்கிறேன். இதுதான் நான் அடைந்த ஞானம் என்று ஞானி விளக்குகிறார். வீடியோவை பார்த்ததற்கு நன்றி. லைக் மற்றும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.